அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ள கூடுதல் 100% வரி விதிப்புக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் இதை எதிர்த்து போராடுவதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் அமெரிக்காவுக்கு சீனா வரியை உயர்த்தியது. அமெரிக்க பொருட்கள் மீது 175% வரி விதித்தார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். அது மட்டுமின்றி சீனாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் அரிய கனிம வளங்களின் அளவையும் குறைத்தார். இதனால் இரு நாடுகளிடையே வர்த்தக போர் உருவானது. அதன் பிறகு இரு நாடுகளிடையே நடந்த பேச்சுவார்த்தைகளில் வரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. சீனாவுக்கு கூடுதலாக 30% வரியை மட்டும் டிரம்ப் விதித்திருந்தார். ஏற்கனவே உள்ள 25% வரியுடன் இந்த கூடுதல் வரி 30% சேர்ந்து 55% வரி அமலில் இருந்தது. இந்நிலையில் சீனாவும் அமெரிக்காவுக்கான வரியை நிறுத்தி அதற்கு பதிலாக அமெரிக்காவில் இருந்து வாங்கும் விவசாய பொருட்களின் அளவை குறைத்தது. அது மட்டுமில்லாமல் பிற நாடுகளிடமிருந்து விவசாய பொருட்களை வாங்கவும் தொடங்கியது. இதனால் அமெரிக்காவில் சோயாபீன்ஸ் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். சீனாவில் அரிய வகை கனிம வளங்கள் ஏராளமாக உள்ளன. இங்கிருந்துதான் அமெரிக்காவுக்கு அரிய வகை கனிம வளங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அது சார்ந்த தொழில்நுட்ப வர்த்தகத்தில் சீனா அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை குறைக்கப் போவதாக அறிவித்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கோபப்படுத்தியுள்ள நிலையில் அவர் ஜி ஜின்பிங்கை சந்திக்கப் போவதில்லை என்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இது தற்போது இரு நாடுகளிடையே வர்த்தக பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நவம்பர் 1, 2025 முதல் அமெரிக்கா சீனாவின் மீது 100% வரியை விதிக்கும். அவர்கள் தற்போது செலுத்தும் எந்த ஒரு வரிக்கும் மேலாக வரி விதிக்கப்படும் என்றும் அனைத்து விதமான முக்கியமான மென்பொருட்களின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நாங்கள் விதிப்போம் என்றும் டிரம்ப் மிரட்டினார். இதனைத் தொடர்ந்து தற்போது சீனாவும் டிரம்பின் இந்த கூடுதல் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீன வர்த்தக அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். மேலும் நாங்கள் மோதல்களை விரும்பவில்லை என்றும் ஆனால் மோதல் என்று வந்துவிட்டால் அதில் இறங்க பயப்பட மாட்டோம் என்றும் சீனா தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு முறையும் வரியை காட்டி பயமுறுத்தி சீனாவை அணுகுவது சரியானது அல்ல. தங்களுக்கு ஒரு நியாயம் பிறருக்கு ஒரு நியாயம் என்ற நிலையை அமெரிக்கா பின்பற்றுகிறது. அதிக வரிகள் விதிக்கப்படும் என்று வேண்டுமென்றே அச்சுறுத்துவது சீனாவுடன் இணைந்து செயல்பட சரியான வழி அல்ல. தவறான பாதையில் செல்ல அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தினால் சீனா அதன் நியாயமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் என அதில் பதிவிடப்பட்டிருந்தது.